السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில மே மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை உலக அன்னையர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எனவே அந்த நாளையிலே தாயினுடைய மாண்புகளை, உயர்வுகளை இந்த உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. மற்ற மனிதர்களும் அறிஞர்களும் குறிப்பிட்ட ஒரு நாளையிலே அந்த சிறப்பை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயங்களையும் எல்லா காலத்தையும் வலியுறுத்துகிறது. இது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் பற்றியும் இந்த இஸ்லாம் பேசுகிறது. உலகத்தில எந்த மனிதர்கள் எந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு நாளை சிறப்பித்து கூறுகிறார்களோ அதை பற்றி எல்லாம் இஸ்லாம் கூறுகின்றது. மே 1 உழைப்பாளர் தினம் என்றால் அதையும் மார்க்கம் கூறுகின்றது. இது மாதிரி உலகத்தில் எந்த நாளை யார் சிறப்பித்து ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையை சொல்லியிருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் மக்களுக்கு போதிக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த அடிப்படையிலே ஒரு தாய் என்பவர்கள் எத்தனை சிறப்புக்கும் மேன்மைக்கும் உரியவர்கள் என்பதை நம்மிலே அதிகமான மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது புரிந்தாலும் கூட அவர்களுக்கான கடமைகளை செய்வதில்லை. ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகள் வாழும் காலத்தில் உபகாரம் செய்வதையும் மாற்றம் கூறுகின்றது. அவருடைய மரணத்துக்கு பிறகு செய்யக்கூடிய உபகாரத்தையும் மாற்றம் கூறுகின்றது. வாழும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்து பனி இஸ்ராயீலுடைய 23வது வசனத்திலே சொல்லுவார், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருப்பதாக கூறுகிறார். அது உங்களுடைய கடமை. அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிறார், கடமையாக்கி இருக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவார், அந்த பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், இம்மா யபுல்கன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபி வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. அந்த 2 பேரில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்த நிலைமையில் உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால், உங்களிடத்தில் அவர்கள் இருந்தால், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்பதாக சொல்லாதீர்கள். ஒரு கோபத்துல கூட உதவின சீ அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்லாது. சிவாய முடியிட்டு எங்க நெய்யுங்கிற அப்படிலாம் சொல்லாது. அவர்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். குல்லகுமா கோலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வஃபில்லகுமா ஜனாக துல்லி மினர் ரஹ்மா, பணிவின் இறக்கைகளை அவர் மீது நீங்கள் தாழ்த்துங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வக்குல், நீங்கள் மேலும் சொல்லுங்கள், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ஒரு பெற்றோருக்கு எப்படி பிள்ளைகள் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். யா அல்லாஹ், சிறுபிராயத்திலே
என் மீது இந்த 2 பேரும் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று ரப்பே நீ அவர் மீது இறக்கப்படுவாயாக என்ற துவாவை செய்யுமாறு அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு கிட்ட தருகிறார். அவர் வாழும் காலத்திலே இந்த துவாவை நாம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் அவர் மீது இறக்கப்படும். சிறுபிராயத்திலே என் மீது எப்படி இறக்கப்பட்டால் அது மாதிரி சிறு வயதிலே அந்த பெற்றோர் பிள்ளை மீது எவ்வளவு இறக்கப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு இறக்கப்பட்டார்கள். இதுக்கு ஏதாவது ஒரு நான் வார்த்தைகளை சொல்ல முடியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிய அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர். தன்னுடைய தாய் எவ்வளவு ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தாலும் என்ன செய்வார்? அந்த குழந்தை ஒரு சிணுகி விட்டால் பதறி முடித்து விடுவார். நல்லா தூங்குவார். ஆனா என்ன செய்யறது? அந்த குழந்தையினுடைய ஒரு சின்ன ஒரு முனகல் சத்தம் கேட்டால் எழுந்து விடுகின்றார். அந்த குழந்தை என்ன செய்ய திருமணத்துக்கு முன்னால் அவ்வளவு சுத்தமாக இருப்பார். எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம், அவ்வளவு சுத்தமா இருப்பார். ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தையை பெற்றதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது? அந்த பிள்ளை அவர் மீது சிறுநீர் கலைத்து விடுகிறது. கோபப்படுறது இல்லையே, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த நேரத்துல பார்த்தா அந்த பிள்ளை மோசம் போகும். என்ன செய்ய டக்குன்னு சதாவதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா வாழ்க்கை மாறி போகும். உங்களுக்கு நம்மளாம் எல்லாமே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். திருமணத்துக்கு முன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு குவாலிட்டியான வாழ்க்கை, எப்படி இருப்பாங்க. அந்த வீடுலாம் அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி சுத்தமா இருக்கணும், அப்படி இருக்கணும். கண்கூட பார்ப்போம். பணம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது? கல்யாணத்துக்குள்ள பிள்ளை கத்த பிறகு பார்த்தா ஜாமான் பூரா அலங்கோலமா இருக்கும். என்னமா இப்படி வீடு கிடக்கு, என்ன செய்யறது? இதான் இருக்காங்க இல்லை, இந்த ஜாமான் தூக்கி அங்கே போடுறோம், அதை தூக்கி இங்கே போடுறோம். நம்ம எடுத்து போய் வச்சுட்டு வர்றோம், எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வர்றோம். நம்ம அடுப்படிக்கு போயிட்டு வர்ற கூட ஜாமான் பூரா பரப்பி கிடக்கு. என்னத்தை செய்யற மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்ய வாழ்க்கையிலே அவ்வளவு கஷ்டங்கள் என்ன செய்கிறார்? அவர் மென்று விழுங்குகின்றார். அவ்வளவு தியாகங்கள், கொஞ்சம் அந்த தியாகம் இல்லை. அதன் காரணமாகத்தான் பெருமானாரிடத்திலே ஒரு தோழர் கேட்டார், சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே நான் அதிகம் நேசம் கொள்வதற்கு முதல் தகுதி படைத்தவர் யாருமாக கேட்டார். அஹக்கு அப்படின்னா மிக தகுதியானவர். உலகத்தில் நம்ம நேசம் வைக்கின்றோம். உறவின் அடிப்படையில, நட்பின் அடிப்படையில என்ன செய்த நேசம் என்பது உலகத்தில் விரிவடைந்து கொண்டே செல்லும். காலங்கள் செல்ல செல்ல நட்பு வட்டார்கள் விரிவடைகின்றது, உறவுகள் விரிவடைகின்றது. பெருமானாரிடத்தில் கேட்டார், சஹாபத்தியார சொல்லலாம், இந்த உலகத்திலே நான் முதல் நிலையிலே நேசம் வைப்பதற்கு தகுதியானவர் யார் கேட்டார். பெருமானார் சொன்னாங்க, உம்முக்கு உன் தாய் சொன்னார். சும்மமன் பிறகு யார்? உம்முக்கு உன் தாய். சும்மமன் பிறகு யார்? உம்முக்கு அவன் தாய். சும்மமன் பிறகு யார்? அபாக்குடைய தந்தை சொன்னார். அப்படி என்று சொன்னால் பெருமானார் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வந்துகிட்டு அன்பு வைப்பதற்கு 2ஆம் இடத்துல இருப்பவர் தந்தை. மொத்த டோட்டல் அன்புடைய மொத்த உருவம் அதனுடைய 2வது இடத்திலே தந்தை இருக்கின்றார். தந்தையை விட தாய் 3 மடங்கு முதல் நிலையிலே இருக்கின்றார். ஏன்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த தாய் 3 வகையான தியாகத்தை கூறுகிறார். ஒன்று, அவர் கருவிலே குழந்தையை சுமக்கின்றார். கருவிலே குழந்தையை சுமக்கிறார். அது அவ்வளவு ஒரு சின்ன திட்டம் இல்லையே, ஒரு சின்ன திட்டம் இல்லையே. ஒரு 3 கிலோ வெயிட்டை வயிற்றில வைத்துக் கொண்டு வந்து சுமந்து செல்லுதல் என்பது அவனால நிம்மதியா தூங்க கூட முடியாது. அவன் நிம்மதியாவது மல்லாக படுத்து தூங்க முடியுமா? அல்ல உருக்கணிச்சு படுத்தாவது தூங்க முடியுமா? தூங்க முடியாது. இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யத்தான் செய்கின்றார். பெருமானாரிடத்திலே ஒரு தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வயதான தாய் கூடையில வைத்திருக்கிற பார்த்தீர்களா? என்னுடைய தாயார் சொன்னார்கள், நான் காபத்துல்லாவை தவாஃப் செய்ய விரும்பாக சொன்னார்கள். நான் நீண்ட தூரம் பயணம் செய்து என்னுடைய தாயை நான் நடந்தே தூக்கி வந்திருக்கின்றேன். நான் நீண்ட தூரம் பயணம் செய்து நடந்தே தூக்கி வந்து என்ன செய்கிறேன்? தவாஃப் செய்ய வைத்தேன். என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடவை நான் செய்து விட்டேனா? அவர் கேட்டார். பெருமானார் சொன்னார்கள், உன் தாயுடைய வயிற்றில் நீ எட்டி உதைந்தாய் அல்லவா? ஒரு தடவை நீ இப்படி அசைகிறாய் இல்லையா? அப்படி அசைகிற நேரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட வலிக்கு ஈடாக என்பதாக பெருமானார் சொல்வார். குழந்தை பொருளுமா இல்லையா? அப்படி பொருளுகிற நேரத்தில் ஏற்பட்ட ஒரு தடவை நீ பொருளுகிற நேரத்திலே அவள் கத்துகிறாரே, வேதனைப்படுகிறாரே, அதுக்கு ஈடாக என்பதாக பெருமானார் சொல்வார். அவள் முதல் நிலையான தியாகம் என்பது அவள் வயிற்றிலே அந்த குழந்தையை சுமந்திருப்பது. இரண்டாவது அல்லாஹ் தன் திருமலை சொல்லுவான், அவள் குழந்தையை பெற்றெடுப்பது. குழந்தையை பெற்றெடுக்கின்ற வேதனை எப்படிப்பட்டது தெரியுமா?
அவனுடைய என்ன செய்த அப்படின்னா சொல்லுவாங்க, 12 எலும்புகள் அப்படி ஒரே நேரத்திலே உடைத்தால் எப்படி ஏற்படுமோ அப்படி ஒரு வேதனை அவர் அனுபவிக்கிறார். சூரத்து மரியமே அல்லாஹு தஆலா சொல்வான், யாலைத்தினி வித்து கபலஹாதா வகுந்து நசிய மன்சியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக கணவன் இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். தந்தை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார், அல்லாஹ்வுடைய வல்லமை. ஆனாலும் கூட அந்த குழந்தையை பெறுகிற நேரத்திலே அவர்கள் பட்ட வேதனை அல்லாஹ் கூறுகிறார், யா அல்லாஹ், இதற்கு முன்னால் நான் இறந்திருக்க கூடாதா, இந்த வேதனை அனுபவிப்பதற்கு முன்னால் நான் இறந்திருக்க கூடாதா என்பதாக அவர்கள் அழுததை அல்லாஹ் தஆலா தன் திருமலை பதிவு செய்கின்றார். மூன்றாவது தியாகத்தை அல்லாஹ் சொல்லுவான், அவள் 2 வருடங்கள் தாய்ப்பால் கொடுக்கின்றார். தாய்ப்பால் என்பது தன்னுடைய உதிரத்தை என்ன செய்யுது, உதிரத்தை ரத்தத்தை பாலாக ஆக்கி கொடுக்கின்றார். அப்படியே உடம்புனா ஓஞ்சு போயிடும். குழந்தை பெற்றாலே அவ்வளவு இருப்பா, அவ்வளவு திரகாத்திரமாக இருக்கக்கூடிய ஓஞ்சு போயிடுவார். அப்ப என்னன்னா அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவள் 3 வகையான தியாகத்தை செய்தவள் தாய். எனவேதான் பெருமானா சொல்றாங்க, உன் தந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட உடைய தாயின் மீது 3 மடங்கு அதிகம் அன்பு வைக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சாங்க பெருமானார் கூறுகிறார். ஒருவேளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி எந்த அளவுக்கு மார்க்கம் கூறுகிறது என்று சொன்னால், ஒருவேளை அவர்கள் காஃபிராக இருந்தாலும் கூட அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அஸ்மாரில்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சித்திக் அஸ்மா அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். அவருடைய தாயார் பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்த உடனே இந்த தாயாரை வீட்டுல அமர வச்சுட்டு நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, நீங்கள் அமருங்கள், நான் பெருமானாரிடத்தில் போய் கேட்டு வருகிறேன். நீங்கள் காஃபிராக இருக்கிறீர்கள், முஸ்லீமாக இருக்கிறேன், உங்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானாரிடத்திலே கேட்டு வருகிறவாக சொல்லிவிட்டு போறாங்க. கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் காஃபிராக இருக்கிறார், என்னை பார்க்க வந்திருக்காங்க, நான் என்ன செய்வது என்பதால் பெருமானார் சொல்றாங்க, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர் 2 பேருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர் காஃபிராக இருந்தாலும் சரி என்பதாக பெருமானார் சொல்றாங்க. காஃபிராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விடுவதாக சொல்வார். அவரை நல்லபடியாக நீ பார்த்துக்கொள், பராமரித்துக் கொள் என்பதாக இதில் அப்பாஸ் அவர்கள் சொல்வார், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 3 இடங்களிலே 2 விஷயங்களை சேர்த்து சொல்கின்றான். அதிலே ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை செய்தால் அவன் முழுமையாக அந்த கடமையை செய்தவனாக கருதப்பட மாற்றமாக சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், அகீமு ஸலவாத்து ஸக்கா, தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை ஒருவர் செய்தால் அவன் அந்த கடமையை முழுமையாக செய்தவனாக கருதப்பட மாட்டாமாக சொன்னான். கடமை தீரும், ஆனால் அது முழுமையான முஸ்லிமின் அடையாளம் அல்ல. விரிவாக சொல்ல வேண்டிய நேரம் ஆயிரம், டைம் ஆச்சு. 2வது செய்தி, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 2ஐயும் சேர்த்து கூறுகிறான். ஒருவன் அந்த 2லே ஒன்றை செய்துவிட்டு ஒன்றை புறக்கணித்தால் அவன் முழுமையான முஸ்லீம் இல்லை என்பதை அப்துல்லாஹ் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள். 3வது அல்லாஹ் கூறுகிறான், நிஷ்குர்லி வழிவாழ்வை, நீ எனக்கு நன்றி செலுத்துவாயாக, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான், இறை கடமைகளை நிறைவேற்றுகிறான், பெற்றோரை புறக்கணிக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையான நன்றியாளர் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இங்கே பதிவு செய்கிறான். பெருமானாரிடத்தில் வந்து ஒரு தோழர் கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோரை மௌத்தாகிவிட்டார்கள், அவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்பார். பெருமானார் சொல்வாங்க, அவருக்காக நீ பாவ மன்னிப்பு தேடுவாயாக, அவருக்காக நீ சதக்கா செய்வாயாக, அவருடைய உறவை நீ கிளசி தொடர்ந்து கடைபிடிப்பாயாக சொன்னான். உடைய பெற்றோர் வாழும் காலத்திலே எந்த நண்பர்களிடத்திலே உறவோடு இருந்தார்களோ அந்த உறவை நீ தொடர்ந்து கடைபிடிப்பாயாக, அவர்களுக்கு நீ கண்ணியப்படுத்துவாயாக என்பதாக பெருமானார் சொல்றாங்க. எனவே வாழும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும், அந்த பெற்றோர் ஹயாத்தாக இருந்தால் அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அவர் மௌத்தாகிவிட்டார் அவர்கள் துஆ செய்தபடி, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் மூமின் யௌம யகூமுல் ஹிசாப், யா அல்லாஹ், என்னுடைய குற்றத்தை, என்னுடைய பெற்றோரின் குற்றத்தை, உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுடைய குற்றத்தை மறுமை நாளிலே மன்னித்து விட என்று துஆ செய்யுமாறு அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இதை கேட்டு அதை கடைபிடிக்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.